நாட்டிலேயே அதிக அளவு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் மாநிலங்களில் மகாராஷ்டிரா முதல் இடத்தில் இருக்கிறது. எதனால் அந்த மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள், அது அதிகரிப்பதற்கான காரணம் என்பது குறித்து நமது செய்தியாளர் நிரஞ்சன் அங்கு கள ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அது பற்றி தற்போது விரிவாக பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முக்கியமான அரசியல் விவகாரங்கள்ல விவசாயிகள் தற்கொலை அப்படின்றது மிக முக்கியமான இடம் பிடிக்கிறத பார்க்க முடியுது. இப்ப இருக்கக்கூடிய கணக்கீடின்படி மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு நாளைக்கு 7 to 8 விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. கடந்த ஒரு வருடத்துல மட்டும் 2851 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிட்டு இருக்காங்க. 2022 இந்த எண்ணிக்கை 2942 அதிகரிச்சிருந்தது. இதே 2021 2743 இருந்துச்சு. இப்ப நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த விதர்பா பிராந்தியத்துல மட்டும் கடந்த 2023 ஆண்டு 1439 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் மௌதா தாசிலுக்கு உட்பட்ட தண்டா கிராமம் அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் இருக்கிறேன். எனக்கு பின்னாடி தெரியக்கூடியது ஒரு வீடு. சரியா 1.5 வருடங்களுக்கு முன்னாடி இது கல்லும் மண்ணுமா வச்சு மனிதர்கள் வாழ்ந்த ஒரு வீடு. இங்க கிருஷ்ணா அப்படின்ற 35 வயது நிரம்பிய விவசாயி தனது குடும்பத்தோட இங்கதான் வசிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அவரு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. நெல் விவசாயம் ஆகட்டும், என்னென்ன மாதிரியான அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ப விவசாயம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா திடீர்னு அவரு நிறைய இடங்கள்ல இருந்து கடன் வாங்கி இருக்கிறாரு. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே அவருக்கான லாபம் ஈட்ட முடியாம இருந்த சூழல் நிலவி இருக்கு. அதனால குடும்ப வறுமை, இந்த வீட்டை பார்த்தாலே தெரியும் அவங்க என்ன மாதிரியான ஒரு வறுமையான சூழல்ல இருந்திருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அவர் தற்கொலை செஞ்சிட்டதுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் இந்த கிராமத்தை விட்டே போயிட்டாங்க. இருக்கக்கூடியவங்ககிட்ட கேட்கும் பொழுது இந்த கடன் தொல்லை அப்படின்றது பெரிய ஒரு பிரச்சனையா சொல்றாங்க. குறிப்பா வங்கிகள்ல முறையான கடன் கிடைக்காம இருக்கிறது, அதனால தனியார்கிட்ட போகக்கூடிய சூழல் இருக்கிறது, தனியார் அதிக அளவுல வட்டி விதிக்கிறது, வட்டி சரியா செலுத்த முடியாம இருக்கும் பட்சத்துல இவங்களுடைய பொருட்களை ஜப்தி பண்றது, இந்த மாதிரியான விவகாரங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கடந்த 2000 ஆண்டு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த பிராந்தியத்துல அதிகம் ஆளுமை செலுத்தி வந்தாலும் கூட தொடர் விவசாயிகள் தற்கொலை காரணமா தான் அவங்களுடைய ஆளுமை இந்த பகுதியை விட்டு கை நழுவி போச்சு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு அப்புறமும் இந்த விவசாயிகள் தற்கொலை தொடர்ந்து நீடிக்குது அப்படின்றத பொதுவாகவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளா இருக்கு. எந்த அரசாங்கம் வந்தாலும் உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் விவசாயிகள் தற்கொலை தடுப்பதற்கான உடனடி நடவடிக்கை அப்படின்றத பொதுவாகவே இங்க இருக்கக்கூடியவங்களுடைய கருத்துகளா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. விதர்பா பிராந்தியத்திலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன்.